ஹாய், நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு ரொம்ப வருஷமாக. எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நாடு ஃபுல்லாக மாநிலம் ஃபுல்லாக. நம்ம பேச போகிறது அதில் ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. இந்த பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டானாவில் இருந்துட்டு கோயம்புத்தூர் ரவுண்டானாவிலேருந்து மதுரை போகிற பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகள் வரிசையாக நின்றுட்டுருப்பாங்க. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா வழிப்பறியில் பாலியல் ரீதியாகவும் வந்து தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வழிப்பறியிலையும் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. வழிப்பறியில் ஈடுபட்டு சின்ன பிரச்சனை தெரியல, ஆக்சிடென்ட் இல்லை. அது மாதிரி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த திருநங்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியில் தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கும் வந்து நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வழிப்பறியிலையும் ஈடுபடுறாங்க. அந்த டூ வீலரில் போகிறவங்க லிஃப்ட் கேட்குற மாதிரி நிப்பாட்டி அவங்கள்ட்ட இருக்கிற மொபைல், பணம், சைபர் பேலன்ஸ் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாத அளவுக்கு பிடிங்கிட்டு ரொம்ப வன்முறையில் ஈடுபடுற அளவுக்கு இறங்கிடுறது. ஓட்டிகிட்டு போகிற டூ வீலர் முதற்கொண்டு பிடிங்கிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. இந்த 6-7 வருஷமாகவும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ காவல்துறை இதை எதுவுமே கேட்கறது இல்லையா அப்படின்னு சொன்னால் காவல்துறை கேட்குறாங்க. எப்படின்னா அவங்க கமிஷன் தான் கேட்க வர்றாங்கன்னு கமிஷன் கேட்கறதுக்கு மட்டும்தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு அரை மணி நேரம் அங்கனக்குள்ளே இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் எப்பயும் போல் அவங்க பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தினசரி வந்து காவல் காப்பாங்க. இது மாதிரி ஏதாவது ரொம்ப உச்சபட்சமாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவலர்களை அந்த இடத்துல போட்டு ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அதே பிரச்சனை அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த மாற்றமும் அங்கே ஏற்பட போகிறதில்ல. அப்புறம் ஆள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வைக்கிறதில்ல போல இருக்குது. இது வந்து ஏதோ பெரிய நெட்வொர்க் மாதிரி புரோக்கர் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறதுல, நாளைக்கு இருக்கிறவங்க நாளான்னைக்கு இருக்கிறதுல, அந்த மாதிரி ஆள் மாறி மாறி தான் இருக்காங்க தொடர்ந்து. அப்படிங்கும்போது இது ஏதோ ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அதிகபட்சமாக அங்கே என்ன நடக்கும்னா இவங்கள்ட்ட கமிஷன் வாங்கிறதுக்காக வர்ற மாதிரியே தான் நடந்துக்குவாங்க. இங்கனக்குள்ளே இருக்கிறவங்கள போயிட்டு சத்தம் போட்டு போக விரட்டுறது இல்லை. ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியாமல் இவங்க அந்த மாதிரி விட்டுறாங்களா, இல்லை எத்தனை தடவை பண்ணனாலும் என்ன சொன்னாலும் மறுபடியும் செய்யத்தானே போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல, விட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க வந்து நிற்கிறது அதுலேயும் வந்து ஈடுபாடு இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லாத்து மேலேயும் ஈடுபாடு, மிருகங்கள் கூடயே உடல் உறவு வைக்கிறவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது இவங்களும் ஒரு மனுஷன் தான். அவங்க மேலே விருப்பப்பட்டு ஏதோ ஒரு பாலியல் தீர்வுக்காக வர்றவங்களும் இருக்காங்க. இப்போ அப்படி வந்து அவங்களோட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிக்கிறாங்க. போயிட்டு சும்மா ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தாலோ இல்லை போய் என்னென்னு விசாரிச்சுட்டுக்கிட்டு வந்தாலோ அவங்கள பிடிச்சிட்டு என்ன இங்கே அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகி போயிருது இல்லையா. ஏன்னா வீட்டில் வந்து என்ன நீ போய் அவங்க கூட போய் பேசிட்டு வந்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த போலீஸ் நிற்கிது. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. போலீஸ் நின்று அவங்களெல்லாம் இப்போ விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப தவறானது. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திட்டா அவங்க இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் பண்ண போகிறதே இல்லை. அரசாங்கம் நினச்சிச்சுன்னா ஒரு சொடக்கு போடுற செகண்டில் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த முடியும், அவங்களுக்குன்னு ஒரு வேலையை ஒதுக்க முடியும். ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி கைது பண்ணிட்டு போயிட்டு இவங்களும் வந்து அதை
அதிகாரிகளும் அவங்கள பயன்படுத்திக்கிறது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை ஏன் பேசுகிறேன்னா, இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம் ஒன்று. போலீஸ் வந்து அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்கிட்டு தள்ளி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து காரில் வந்து விலை பேசி ஒரு திருநங்கையை வந்து காரில் ஏற்றிட்டு போகிறாரு. அவர் அங்கனக்குள்ளே இருந்து கொஞ்சம் ஒரு கிலோமீட்டரில் போயிட்டு கொஞ்சம் இருளான பகுதியில் வண்டியை நிப்பாட்டி இருக்கும்போது பார்த்தா அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு போலீஸு ஒரு 10 நிமிஷம் கழித்து போயிட்டு காரை போய் தட்டி, காரில் என்ன பண்ணுறீங்க, யார் இருக்கிறது காரில் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனை போய் விசாரித்து, அவன் கார் வச்சுருக்கிறவன் ஒரு எப்படினாலும் ஒரு 6-7 லட்சம் ரூபா காரு. அவன் ஓரளவுக்கு மிடில் கிளாஸை தாண்டின நிலைமையில தான் இருக்கான். அவன்கிட்ட பணம் இருக்கான். ஒரு 5000-10,000 டேய் இந்த மாதிரி பிரச்சனை, நீ உள்ளே போயிடுவ அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஏதாவது ஒரு விதத்தில் காசை கட்டி அந்த இடத்துலேருந்து மீண்டு வர பார்க்குறான். அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. மற்றபடி இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கே இவங்க வர்றது இல்லை. இப்போ தான் நேற்று ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே யாருமே இல்லை. நான் கண்டிப்பாக அவங்கள ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நாளைக்கோ நாளான்னைக்கோ கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். பாவம் இந்த வரிசையில் நின்றுட்டுருப்பாங்க, ஒரு 10 பேர்னாலும் நின்றுட்டுருப்பாங்க. இந்தாங்க போலீஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லா பேருமே வந்து அந்த கேஸில் பிடிக்கிறவங்க தான். பிடிச்சி இதே பொழப்பு தான் அவங்களுக்கு. வரவங்களை பூரா பிடிக்க வேண்டியது, வசூல் 11 மணி 12 மணி வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வசூல் பண்ண வேண்டியது. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குணாதிசயமாக இருக்குது. அதிகாரிகள் வந்து கட்டாயத்தின் பேரில் இப்படி தப்பு பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இல்லை விருப்பப்பட்டு சம்பாதிக்கணும், அதிகப்படியாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா ஒன்றும் தெரியல.